ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 18:23. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு எது பிரியம் என்பதை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட துன்மார்க்கன் சாகிறது அவருக்கு பிரியமில்லை, அவர் மனம் திரும்பி தன்னுடைய வழியை விட்டு திரும்பி பிழைப்பது தான் அவருக்கு பிரியம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். இதை சொல்லும்போதே கெட்டகுமாரன் சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கிறேன். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் முன்பாகவும் பாவம் செய்தேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறான். புத்தி தெளிந்த உடனே அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். அவனுடைய மனம் தெளிவடைகிறது. புத்தி அடைந்த உடனே அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். என்னுடைய தகப்பனிடத்தில் எத்தனையோ வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறேனே, பன்றிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமையிலிருந்து நான் வெளிவர வேண்டும் என்று சொல்லி எழுகின்றான். முதலாவது அந்த இடத்திலிருந்து எழுகிறான். திரும்பவும் அவன் என்ன பண்ணுறான், நல்ல ஒரு தீர்மானம் மனதில் எடுக்கின்றான். அதுக்கு பிறகு ப்ரொசீட் பண்ணுறான். உடனே அந்த இடத்துல நிற்காதபடி அவன் என்ன நாம் பாவ அறிக்கை செய்யணுன்றதெல்லாம் நினச்சிட்டு அவன் உடனே புறப்படுகிறான், எழுகிறான், அவன் தீர்மானிக்கிறான், அவன் புறப்படுகிறான். எந்த இடத்துக்கு வர வேண்டுமோ அந்த இடத்துக்கு வந்து சேர்கிறான். ஆனால் அவனுடைய தகப்பன் தூரத்தில் இருந்து வரும்போது, என் மகன் என்னைக்காவது வருவானே, என் மகன் மனம் திரும்பி வருவானான்னு சொல்லி அவன் பார்த்து கொண்டிருந்தே தகப்பன் அவனை பார்த்தவுடன் அவன் நிலை குலைந்து, அவன் மகன் ஒரு நிலையே இல்லை. அவனுடைய ட்ரெஸ்ஸு, அவனுடைய தலை முடி எல்லாமே ரொம்ப கேவலமான ஒரு நிலையில் இருந்தது. ஆனாலும் கூட தகப்பன் அடையாளம் கண்டு கொண்டார். மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி இருக்கிற நிலைமையிலே, ஒரு நாற்றமெடுத்த நிலைமையிலே அவனை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அவங்க அப்பாவை மகனை பேசவே விட வைக்கல. பாருங்க, அவன் ரெண்டு தான் சொல்கிறான், 2 வார்த்தை தான். பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன்ற மட்டும் சொல்கிறான். உன்னுடைய கூலிக்காரர்கள் ஒருத்தராக எடுத்துக்கொள்ளுங்க, என்னை வச்சுக்கோங்க அப்படின்ற வார்த்தையை அவன் பேசவே விடலை. காரணம், மகன் மட்டும்தான், மகன் என்ற உரிமையை மட்டும்தான் ஆண்டவர் அந்த தகப்பன் கொடுக்க விரும்புகிறார். ஒரு உலக பிரகாரமான தகப்பனை அப்படி கொடுக்க விரும்பாருன்னு சொன்னால், நீங்களும் நானும் எந்த நிலையில் இருந்தாலும் அவரண்டை எழுந்து புறப்பட்டு ஒரு நல்ல தீர்மானத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திரும்பி வரும்போது இருக்கின்ற நிலைமையிலேயே நம்மை கட்டி தழுவி முத்தமிட்டு நம்மை தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி, பாருங்க, அவனை குளிப்பாட்டி உயர்ந்த வஸ்திரங்கள் கொடுக்கிறார். நம்மை தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்து உயர்ந்த மோதிரத்தை அவன் கைகளுக்கு போடுறாரு. அதுபோல எனக்கும் அவருக்கும் நமக்கும் அவருக்கும் உள்ள உடன்படிக்கை செய்கிறார். அந்த மோதிரம் என்ற உடன்படிக்கையை அவர் செய்கிறவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, கால்களுக்கு பாதரட்சைகளை போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்த அடியுங்கள் சொல்கிறாங்க. கிறிஸ்துவாகிய ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டார். பிரியமானவர்களே, இவன் மரித்தான். அவன் அண்ணக்காரன் கோவமாக வெளியில் நான் உங்களோடையே கூட இருந்தேனே, எனக்கு ஒன்றுமே செய்யலை, ஒரு ஆட்டுக்குட்டி கூட நீங்கள் அடிக்கலையே, ஆனால் இப்போ கொழுத்த கன்றை அடிக்கிறீங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இவன் என் குமாரனாகிய இவனோ, உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடியால் நான் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான். கூட இருக்கிறவங்க கிட்டலாம் இதை தான் சொல்கிறான். 24ஆம் வசனம் அவங்க அப்பா சொல்கிறது பாருங்க, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணப்படாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த அருமையான வேளையில் எவ்வளவு நல்ல ஓமையை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அப்போ கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக காத்து கொண்டே இருக்கிறார். எப்போ என் பிள்ளை என்கிட்ட வரும், எப்போ மனம் திரும்பி வரும், எப்போ ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கும், என்கிட்ட வர்றதுக்கு உடனே எழுந்து புறப்பட்டு சேர வேண்டிய இடத்திலே, சொல்ல வேண்டிய ஒரு இடம் என்று, செல்ல வேண்டிய ஒரு இடம் உண்டு, சொல்ல வேண்டிய ஒரு நபர் உண்டு என்று சொல்லி தீர்மானத்தோடு அவன் வந்தது போல நீங்களும் நானும் அப்படி வரும்போது, கிறிஸ்து இயேசு துன்மார்க்கன் மனம் திரும்போது தான் அவருக்கு பிரியம். அவன் அழிவது அவருக்கு பிரியமே இல்லை. அதுதான் துன்மார்க்கர் சாகிறது, துன்மார்க்கத்திலே சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதையே எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிரியத்துக்கு ஏற்ற விதமாய் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ நாம் எந்தெந்த பகுதியிலே நாம் குறைவுபட்டிருக்கிறோமோ, எல்லாம் பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாம் ஒரு விதத்தில் குறைவுபட்டவர்கள் தான். அதனால் அந்த குறைவுகளை நாம் உணர்ந்து ஆண்டவருடைய
ஆண்டவருடைய சமூகத்தில் அவ்வப்போது நம்மை நாமே திருத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு உண்மை சம்பவம் பாருங்கள். 3 நபர்கள் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ட்ரெயின் லேட் ஆகிடுது, ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு மரத்தடியில் உட்காந்து சீட்டு விளையாடுறாங்க. துன்மார்க்கமான ஒரு ஜீவியம் ஜீவிக்கின்ற அந்த 3 நண்பர்கள். அதிலே ஒருத்தன் கிறிஸ்தவனாக இருக்கிறான். ஆனால் கிறிஸ்துவுக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அப்போ திடீர்னு ட்ரெயின் வருது, சத்தம் கேட்குது. அப்போ ஓடி அவங்க ஏறுறாங்க. அப்போ ஒரு அம்மா பழக்கூடை ஆப்பிள் வச்சுட்டு ஒரு கூடையில் வச்சிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் தெரியல. இவங்க தட்டி விட்டுட்டு வேகமாக ஓடி போய் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்ட்டு ஓடி போய் ஓடுறாங்க. அப்படியே ஏறிட்டு ஒருத்த மட்டும், அந்த கிறிஸ்தவன் மட்டும் திரும்பி பார்க்குறான். அந்த அம்மா தலையில் உள்ள அவ்வளோ ஆப்பிளை கீழே கொட்டி சிதறுது. அவன் மனசு ஏதோ ஒரு கஷ்டமாயிட்டு உடனே அந்த ட்ரெயினை விட்டு இறங்கி வரான். அந்த அம்மா அப்படியே நிற்கிறாங்க. உடனே அந்த கூடையை எடுத்து சிதறிய ஆப்பிள் பழங்கள் எல்லாம் ஒன்று கூட்டி வச்சு நிறைய மாம்பழங்கள்லாம் எங்கே ஆப்பிள் ரயில்வே தண்டவாளத்தில் நசுங்கிருச்சு. அப்போ அவன் சொல்கிறான், அம்மா உங்களுக்கு எங்களால் நஷ்டம் வந்துச்சு, மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லி இந்த நஷ்டத்துக்கு ஈடாக இந்த பணத்தை வச்சிங்கன்னு சொல்லி பணத்தை கொடுக்குறான். அப்போ அந்த அம்மா அவனை பார்த்து கேட்குறாங்க, நீர் இயேசு கிறிஸ்துவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே அவனுடைய உள்ளமெல்லாம் உடையுது. அப்போ ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி இவன் ஒரு தாங்களோடு கேட்கும்போது, அவரை பற்றி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவர் ரொம்ப அன்புள்ளவர், மனது உருக்கமுள்ளவர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் அந்த செயலை செஞ்சீங்க, அதனால தான் நான் கேட்டேன்னு இவன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர், உண்மை விட்டு நான் தூரம் போயிட்டேன், அந்த அம்மா என்னை பார்த்து நீர் இயேசு கிறிஸ்துவான்னு கேட்டாங்க, அதுக்கு நான் தகுதியற்றவன் சொல்லி அவன் தன்னை மனஸ்தாபப்பட்டு தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து மனஸ்தாபப்பட்டு அவன் ஆண்டவருடைய பக்கம் திரும்பினான் என்று சொல்லி நான் ஒரு புத்தகத்திலே வாசித்தேன். இது ஒரு கதையாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து, பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், எப்படியா இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து அவரண்டை ஓடி வருவோமா? ஜெபிப்போம். இந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. அநாதையாய் நான் இருந்தேன், பலர் வெறுத்தார்கள், அநாதையாய் நான் இருந்தேன், பலர் வெறுத்தார்கள், என் அவல நிலையை சொல்லி 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 அவமதித்தார்கள், என் அவல நிலையை சொல்லி 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 அவமதித்தார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் சோதரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா, எந்த நிலையில் நாங்கள் இருந்தாலும் ஆண்டவரே அப்படியா என்னை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே, எங்கள் மீது நீர் பிரியம் கொள்கிறேன், நாங்கள் உங்கள்கிட்ட வரணும்னு மட்டும்தான் நீங்கள் விரும்புகிறீங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆசையை நாங்கள் நிறைவேற்றி நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களோடு பேசினார். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் வசனம் 3. இன்றைய கேள்வி, யார் 2 பேரின் மீது சீட்டு போடப்பட்டது? யார் 2 பேரின் மீது சீட்டு போடப்பட்டது?